ஓகே கைஸ், இருங்க கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு மைண்ட் கிராஃப்டில் பார்ட் 1 கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீசன் 1ன்னு ஆரம்பித்தேன், அதில் கீச்சு கொள்கிற கேட்டே பிடிக்காமல் போயிட்டேன். சீசன் 2ன்னு ஒன்று ஆரம்பிச்சு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு நிறையா பேர் கண்டிப்பாக கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே ப்ரோ சீசன் 2, எங்கே ப்ரோ சீசன் 2ன்னு அதான் அதை அழிச்சு விட்டேன். அழிச்சுப்புல ப்ரைவேட்டில் இருக்குது, அன்லிஸ்டடில் இருக்குது. நான் உங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே தருவேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது டெலீட் பண்ணிட்டேன் அன்லிஸ்டடில் வச்சு. இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் மறுபடியும் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ஹெட்செட் நான் போடல, இயர்ஃபோன் போடல. இந்த ஆட்டத்தை ஆடுங்க, ஆடு முக்கியங்க. நான் ஆடு பற்றி என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஆடு அந்த சைடு தண்ணி இருக்குது, உனக்கு உளுந்தா தண்ணியில் கண்டதானே நீ மேலே வா, உன்னை அடிச்சு சும்மா உன்னை ஆடு இங்கே பார்த்துக்கோ, அந்த மலை மேலே நீ போகணும், அதான் உன்னை அடிச்சு நூற்றிக்கிட்டு இருக்கேன். சொன்னா ஏழை இதை பேசாம டூல் சென்ட் வந்து போட்டுடலாமா? அங்கே ஒரு ஆடு பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு பார்த்தியா? இதான் உன் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் இப்போ நீனு வாங்க போகிற. என் ஃப்ரெண்டு அதுதான். அப்போ என் ஃப்ரெண்டாக நீ கொண்டுட்டு ஆமாண்டா, நான் இங்கேருந்து ஓடுகிறேன், என்ன விடுண்ணே. கறியை மட்டன் கிடக்கிறேன், மட்டனாக கிடக்குது பார்த்தீங்களா? நம்மளை எடுத்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜங்கிள் பயம் இறக்கி விட்டுறாங்க. நான் சொல்கிறத பார்த்தாலே தெரில அது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு. அவ்வளோ பாவீங்களா எதுக்கு? இதான் ஒப்பனாக இருக்குது. இப்போ சம ட்ரீ ஹவுஸ் கட்டி மரத்து மேலே உயிரை வாழுகிறேன். ட்ரீ ஹவுஸில் உயிரை வாழ வேண்டியதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருந்துச்சி. இங்கேருந்து ஒரு பிரிட்ஜி போட்டு அந்த இடத்துக்குலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான். எங்க எடுத்த உடனே 3 ஆடு மாட்டிக்கிட்டீங்க, என்னடா இது? இப்படிலாம் பண்ணாதே மைண்ட் கிராஃப்ட். தரல நம்மளுக்கு ஏதோ லக்கி டைம் போல் இருக்குது. எடுத்தோடனே 3 இது காய்ச்சிச்சு. அடிக்கிறதே மண்டே தம்பி நெத்தி அடிக்கிறதா, நெத்தி அடிக்குதா, நெத்தி அடிக்குதுங்க. ஆனால் நான் மட்டும் இப்போ நெத்தி அடித்தா ஓடி போயிடுவோம். இப்போ அடிக்கிறேன். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. என்ன பண்ணுவோம், ஒரு மரத்தை எடுத்து கொஞ்சம் டூல்ஸ் செஞ்சு பெட்டு ஃபஸ்ட்டு செய்வோம். பெட்டு கிராஃப்ட் பண்ணி போட்டுடலாம். ஜிகு 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 ஜிகு. நான் என்னன்னா காலையே ஐடியா பண்ணிட்டேன் மைண்ட் கிராஃப்ட் போட்டுடலான்னு. அதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுருங்க. மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டு ஏபிக்கு எடுக்கிறது. ப்ரோ எப்படி நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் எடுத்தீங்கன்னு நிறையா பேர் கேட்பீங்க, ஆனால் கமெண்டில் கேட்க மாட்டீங்க. நிறையா பேருக்கு அந்த தாட் இருக்கும், எப்படி மைண்ட் கிராஃப்ட் நான் எடுத்தேன் காசு கொடுத்தான்னு கேட்டால். அது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜார்ஜ் கேமிங் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நான் போய் பார்த்தப்ப ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மைண்ட் கிராஃப்ட் அப்படின்னு போடுங்க வந்துடும்னாரு. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல, எனக்கு டவுன்லோட் பண்ண முடியல. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் கிராஃப்ட்னு போடுங்க. மைண்ட் கிராஃப்ட்னு போட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும். இப்போ நான் 1.19 எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1.19 வேணுன்னா நீங்கள் 1.19 போட்டு லிங்க் போடுங்க, சைடில் லிங்க் போட்டுருங்க. லிங்க் போட்டு முடிஞ்சு தட்டுங்க. முதல்ல ஒரு ஆப்ஷன் வரும், அதில் 1.19.14 தான் நான் வச்சுருக்கிறது. 41 நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் போடுங்க. 1.20 வேணுமா, 1.21 வேணுமா, 22 வேணுமா, 22 ரீல்ஸ் பண்ண போகிறானுங்களா, இல்லை ரீல்ஸ் பண்ணிட்டானே எப்பயோ. 22 வேணுமா, எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் ஓல்டு வெர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களால் சர்வர் வேற முடியாது. இப்போ நான் எங்கே சுற்றிட்டு இருக்கேன்னா பிளேன்ட்டாக இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு கிடச்சிது கொஞ்சம் மேடி ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் பிளேன்ட்டாக இருக்கல, ஆனால் இங்கே இவ்வளோ இது இருக்கே. சரி, இதெல்லாம் இப்போ தானே பிளேன்ட்டுன்னு அதுக்குள்ளே இறங்குதா? இல்லைங்க இறங்கலாங்க. இந்த இடத்துல இப்போ செட்டில் புட்டியில் போட்டுடலாமா? வேணாம், நடுவில் குளமாக இருக்குது, நான் போட்டு தள்ளுறதுக்கா? எதுக்கு என்ன போட்டு தள்ளுறதுக்கா? அவ்வளோ போங்கடா பிக்காளி பசங்களா. இந்த இடமே எனக்கு போதும்டா, இந்த இடமே நல்லா தான் இருக்குது. நான் இந்த இடத்துல இனிமேல் தங்கிக்க போகிறேன். அது கீழே இறங்கி வச்சு இது வராமல் குளமே இல்லாமல், அதுவும் பக்கத்துலேயே அந்த மரம் இருக்கிற மாதிரி வேறு இருக்கே. இந்த இடமே எனக்கு போதும்ப்பா. இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட வேண்டியது தான். எத்த உடனே பெரிய வீடெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் குட்டிங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டக்கூடாதுங்க. என்ன இதுக்கு புது அப்டேட்டில் இப்போ நான் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்கு,
அப்புறம் ஹார்ட் கோர் பண்ணி எங்கன்னா ஹார்ட் கோரில் நான் ரெக்கார்டர் தட்டு மாடர்ன் ஹவுஸ் கட்டிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ அப்படியே அழிஞ்சு போச்சு, அந்த வேர்ல்டு அப்படியே அழிஞ்சு போச்சு. ஏன்னா நான் வந்துட்டு செத்துட்டேன், தெரியாமல் செத்து போயிட்டேன். மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற நிலைமைக்கு ஹார்ட் கோரா ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ட்ராகனை க்ரியேட்டிவ் போடாமல் முடிக்க கற்றுக்கணுடா. நான் க்ரியேட்டிவ் போட்டு தான் முடித்தேன், அது வேறு. ஆனால் இந்த சீரீஸ் நம்ம க்ரியேட்டிவ் போடாமே முன்னேறி வரோம். ஆனால் அதுக்குன்னு ஃபுல்லாலாம் க்ரியேட்டிவ் போடாமல் இருக்கேன். ஒரே ஒரு இடத்த ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் க்ரியேட்டிவ் போட்டுப்பேன், ஒரே தடவை. ஏங்க இருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஜார்ஜி அவரோட வீடியோ மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 பார்க்கும்போது அவர் க்ரியேட்டிவ் போட்டுருந்தாரு. அவர் ஏதோ கமெண்ட்னு சொல்லலை. ப்ரோ இந்தாங்க ப்ரோ பீட்டா வெர்ஷன் வேறுங்கிட்டு லிங்க் அனுப்பி விட்டீங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு சொல்லாத நீங்கள் எனக்கு மட்டும் ஏன்டா க்ரியேட்டிவ் போடுறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே சதி தான். எனக்கு நானும் ஒரு தடவை போட்டுக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். ஓகே, கோல்டன் ஆப்பிள் செய்யலாமா? இது கோல்டன் ஆப்பிளா? இப்போ ஒரு குட்டி வீடு மாதிரி கட்ட போகிறோம். குட்டி வீடுனா உங்களுக்கே தெரியும் சைஸு. 3x3 கட்ட போகிறோம். நம்மளோட பெட்டு சைஸ் தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு குட்டியோண்டு வீடை கட்ட போகிறோம். செம்ம குட்டியோண்டு வீடு. நான் கண்ட்ரோல் தம்பியா, இது நல்லா இருக்கா? இது உனக்கு வாட்டமாக இருக்கான்னு பாடுறான். 79 தான் எனக்கு வாட்டமாகவே இருக்குது டச் பண்ணுறதுக்கு. போயிட்டு நான் ஒரு ஆக்ட் செய்ய போகிறேன். ஆனால் நான் ஆக்ட் செய்யவே இல்லை. இது 10% தம்பி சார்ஜர் போட்டு தான் இருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது சில டைமில் தாங்க சார்ஜர் போடாமல் இருக்கேன். மற்ற எல்லா டைம்லேயும் வீடியோ எடுக்கும்போது சார்ஜர் போடுவேன். ஏன்னா இது எதுக்கு, நான் சார்ஜர் ஃபுல்லாக ஒரு 20 இருந்தாலே போடுவேன். ஏன்னா சார்ஜர் போட்டு 20% ஏன் 30% போட்டு தான் எடுப்பேன் சார்ஜர் போட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுக்கும் போது ஃபோன் செத்து போச்சுன்னா கடுப்பாக இருக்கும். அவ்வளோ நேரம் வேண்டி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஆனால் திறந்துட்டு பார்த்தா முழிக்க வேண்டியதுதான், எங்கடா வீடியோ போச்சுன்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். மைண்ட் கிராஃப்டில் சென்சிட்டிவ் மாட்ட முடியாதா? கொஞ்சம் பொறுமையாக வளையிற மாதிரி. ஐயோ மரம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் பண்ணுறியா போய் மரத்தையும் இருட்ட போதா? என்னங்க கேம்குள்ளே வந்து இப்போ தான் கண்ணை மூடி திறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருட்டு கட்ட போகுதுன்றானுங்க. நான் சுட்டு செத்து போயிட்டியா? சுட்டு எப்படி இங்கேருந்து வாங்க போனான்? அவன் கையில் ட்ரோன்லாம் வச்சுருக்கான். கீழே ஏதோ மீன் சுற்றிக்கிட்டு இருக்கு. வேலை சுடுது மேலே சுடுது, நான் கீழே வரேன் அப்படின்னு வந்துட்டான் போல இருக்கேன். சரி ஓகேங்க, நான் இப்போ ஒரு சேனலை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஜார்ஜ் கேமிங். அந்த சேனலோட லிங்க்கு கீழே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபேவரட் சேனலில் அதுவும் ஒரு சேனல் தான். சின்ன வயசுல அந்த சேனல் தான் பார்ப்பேன். இப்போயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. ஏன்னா என்டர்டைன் பண்ணுறதுக்கு அந்த சேனல் தான் இருக்கேன். இது உழுதாத இப்போதான் 3x3 வீடியோ கட்ட தெரிஞ்சிருக்கு உனக்கு. அசிங்கப்படாத தம்பி அசிங்கப்படாத தம்பி ப்ளீஸ் தம்பி கட்டிடுறா. கட்டிக்குள்ளே கட்டிடுவானா? இருட்டவே போகுதுடா. 3x3 மேலே டேட்டா போட்டு அரைச்சிட்டா. தூங்கிட்டு வரலாமே எடுத்துகிட்டு வரலாமா? சேஃப் எது? தூங்கிட்டு வர்றது தான் சேஃபியா? அதை யோசிப்போம். ஏன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செட்டே ஒன்றும் பண்ணல, தூங்கிட்ட ஓட்டோவாக செட் ஆயிரும். கிளிக்கு இது கிளிக்கு எப்படா இருக்கும்? சூரியன் மறைஞ்சி லீவு பெட்டா ஒப்பன் செஸ்டா? எதே ஒப்பன் நெஞ்சா? நீங்கள் ஏதோ சொன்னீங்க எனக்கு தப்பாக விளங்கிருச்சியா? இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் மரத்தேறானா? என் முட்டியில் அமுங்கிருச்சுங்க. முட்டி எப்படி அமுங்கிருச்சு தெரியல. சைடு கொஞ்சமாக லைட்டாக அமுங்கிருச்சு. அது பொட்டாலே என்னமோ ஷாக் அடித்த மாதிரி வலிக்குது. இந்த அமுங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் அமுங்கலை, அது சும்மா ஏதோ புண்ணு மாதிரி வந்திருக்கு.
அது புண்ணு மாரி இல்லை, தொட்டால் புண்ணு மாரியே இல்லை, அது ரொம்ப சாஃப்டாக, அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஆனால் அது இப்படி அது தொட்டாலே சுருக்குன்னு வலிக்குது. நான் மாடர்ன் ஹவுஸாக கட்ட போகிறேன் இதை வச்சுட்டு. அந்த வெள்ளைப்பூ கிடைக்கிறது ரேரு, ஆனால் அதை வச்சு நான் மாடர்ன் ஹவுஸ்லாம் கட்ட போகிறது கிடையாது. அந்த ஒயிட் டையை வச்சு நான் என்ன கிழிக்க இல்லை, ஒயிட் டை அதை வச்சு என்ன நான் பண்ணேன் கேட்குறேன். கேட்கலாம், என்னடா காக்கா கத்துறதை விட ரொம்ப மோசமாக கத்துறேன் அப்படின்னு கேட்டா, இது எங்கள் வழக்கப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது எங்கள் சொலக்கப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது படியே இல்லை அப்படி தான் சொல்லுவேன். என்னடா பது காசா பக்கு பதுன்னு கேட்குறது புரியுது. நியூ சாங்க அதான் ஓல்டு, துக்கோ பது பாசா துக்கோ பது அது நியூ, அது ஓல்டு. இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோன்னா இது வைக்க போகிறோம். ஓகே, இந்த வீடை பார்த்துட்டு இல்லை நீங்கள் வீடான்னு கேட்குறது புரியுது. கேஸ் ஒரு பிகினர்னால் இப்படி தான் கட்டுவான். மைன்கிராஃப்ட் வேண்டே ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போச்சு, இப்படி தான் கட்டுவேன். இங்கே ஒரு ஜன்னலை வச்சு விட்டா முடிஞ்சு, ஏன்னா க்ரீப்பர் வந்து எட்டி பார்ப்பான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இது தூக்கிய ஓக் லோங்கா அது தூக்கி உள்ளுக்கு போட்டு ஏறி இந்த ஒரே ஒரு இது கிடச்சா போதும். ஒன்றே ஈட்டாய் அது கோலாகிக்கிட்டு இருக்கு, அது கருக்கோளா அது ஏதோ ஒரு கோளுங்க அதான் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னே தெரில. சாண்டு, ஒரே சாண்ட் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம என்ன மாடர்ன் ஹவுஸ் கட்டி செம்ம பெரிய கண்ணாடியாக வைக்கிறோம். இதை பார்த்தா மாடர்ன், இது நம்பணும், இது மாடர்ன் ஹவுஸ் தான், இது மாடர்ன் ஹவுஸ், இது அது இது நார்மல் ஹவுஸே கிடையாது, இது நான் மாடர்ன் ஹவுஸ்ன்னு சொல்லுவேன்னா. சரி, இது வந்துட்டு மாடர்ன் ஹவுஸ் தான், நம்பித்தான் ஆகணும், நீங்கள் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இது மாடர்ன் ஹவுஸ் கணக்கில் தான் வரும், இது மாடர்ன் ஹவுஸ் கணக்கில் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது வந்துட்டு மாடர்ன் ஹவுஸ் கணக்கில் தான் வரும். ஓகே, திஸ் இஸ் ஆர் மாடர்ன் ஹவுஸ். இதெல்லாம் மாடர்ன் ஹவுஸ் கேட்டால் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடும். நீங்கள் கேட்குது பெட்டு தெரியாமல் உடச்சி போட்டேன், பெட்டுங்கடா பயந்துட்டேன், பெட்டுங்கடா போச்சு. இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கிராஃப்டிங் டேபிள் இருக்கிறது கீழே தெரியாது, அதனால் இங்கே மட்டும் ஓக்லேங்க் போட்டு மறைச்சிடுறேன். எப்படி இப்போ எப்படி பெட்டு ப்ளேஸ் பண்ணுவேன்னா எனக்கு தரல. ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட் செட். ஓகே, டே கிளாஸ் கொடுக்கு தம்பி, கிளாஸ் கொடுக்கு. இந்த சாண்ட் கிளாஸ் ஆகிட்டுருக்கேன். அது ஆகிற டைமில் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டார்ச் வச்சு கொஞ்சம் வீடை பளிச்சுன்னு ஆக்கிக்கிறேன், எப்படி தூக்கி லொளிச்சுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ போய் பார்த்தா நம்ம வீடு பிரகாசமாக இருக்குமே. கது சதிக்கிறேன், அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்குன்னு சொல்ல போறியா, நல்லா வந்துச்சு. ஒரு கோட்டை மாதிரி ஆக்கணும்னா மேலே ஒரு நம்ம எச்சிச்சு இது போட்டோம்ல, அந்தமாரி மேலே ஒரு விங்ஸ் வச்சா தான் உண்டு. இப்போ நான் தம்ப்லைன் எடுத்துகிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிடுவேன். இந்த வேர்ல்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் லைஃப் இல்லை லைஃப். ஓகே, ஓகே. சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் நல்லா அதிகமாகிடும் தம்பி.
74 அவை 74 நம்மளுக்கு செட் ஆகுது. இப்போ அப்படியே பேக் போயிட்டு ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஐயோ தப்பான பட்டனை பிடிச்சிக்கிறேன் நான். ஓகே 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 இதோட இந்த வீடு முடிச்சு. இதோட உங்ககிட்ட இந்த வீடு இப்போ வர்றது ஹெச்டி கேம் பாய். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன். திடீர்னு க்ரீப்பர் வந்தாலும் வருவான். தம்பி துறை என்னடா இவ்வளோ தூரத்தில் இருந்து திறக்கிற. நம்ம வீடு எப்படியா 1x2. இந்த வீடு கட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு மரத்தை எடுத்து கட்டிட்டேன். ஏன்னா அந்தமாரி வீடெல்லாம் கட்டினா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்ககிட்ட இந்த வீடியோ இப்போ வர்றது ஹெச்ஜே கேமர் பாய். டாட்டா பாய். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது மைன்கிராஃப்ட் பார்ட் 2ல் சந்திக்கிறேன்னு சொல்ல வந்தேன். பாய்.